ஹாய் ஹலோ காய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ஏகப்பட்ட ஆர்டரு. என்ன நடந்துச்சுன்னு மொத்தமாக சொல்கிறவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கப்பி லவர்ஸ் தான் அதிகமாக இருக்கீங்க. பீட்டாஸ் லவர் கொஞ்சமாக தான் இருக்கீங்க, கப்பீஸ் லவர் தான் அதிகமாக இருக்கீங்க. இப்போ நான் காமிக்கிற ஒரு 1200 ரேஞ்சில் ஒரு கப்பீஸ் காமிக்கிறேன். வேணும்னா பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இது வந்து ஓஜி இம்போர்ட்டட் தாய்லாண்ட் பீட்டாஸ். இதோட பேர் வந்து ஹெல்பாய் எல்லோ. பேர் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது, சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. ஒரு பேர் வந்து 750 ரூபா உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ளக்கார்டு தான். நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ அதுக்காக ப்ளக்கார்டு மெயில் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. எல்லாம் ப்ரீடிங் சைஸில் தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு கிட்டே இருக்கும் எல்லாமே. இது வந்து ஒரு பீஸ் வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாக் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுக்கு ஃபீமேல் இல்லையா ப்ரோ சொல்லிட்டு கவலையே படாதீங்க. ஃபீமேலும் நான் வச்சுருக்கேன். அது என்ன வச்சுருக்கேன்னா க்ரௌன் டைலில் வச்சுருக்கேன். க்ரௌன் டைல் பீஸ் 120 ரூபாய்க்கு கொடுத்து யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆனால் நான் கொடுப்பேன். பீஸ் 120 ரூபா. அந்த மெயிலோடு சேர்த்து வாங்கிக்கிங்க. நல்ல காம்போ ஆஃபராக இருக்கும், ப்ரீடிங்க்கும் சூப்பராக இருக்கும். அடுத்தது கப்பி வெரைட்டிக்கு போயிடலாமா? கப்பி கோல்டன் கப்பியில் இருக்குது ஸ்டாக், ஃபுல் கோல்டு. இது வந்து பேர் வந்து உங்களுக்கு 200 ரூபா வரும். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா கம்மி பண்ணி தரேன். இது வந்து மீடியம் சைஸ் தான் இருக்கும். நான் 4x ஜூமில் வச்சதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஸோ மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 20 நாளில் குட்டி போட்டுரும். அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அடுத்தது வழக்கம் போல் தான் அல்பினோ ஃபுல் ரெட் கப்பி. அல்பினோக்கு இருக்கிற மவுஸு எப்போவுமே குறையாது. இது பேர் வந்து 250. இப்போ ரேட்டு 250 ருபீஸ் ஒரு பேர். நீங்கள் 4-5 பேராக எடுத்திங்கன்னா கம்மி பண்ணி தரேன். எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்க, ஃபிஷ்ஷு டல்லாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் டல்லாக கிடையாது. மெயில் மட்டும் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபீமேல் வந்து டல் கலரில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு கப்பி மாதிரியே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நேரில் பார்க்குறதுக்கும் அதில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கம்மி ரேட்டில் அது மட்டும் தான். இப்போது எல்லாமே இம்போர்ட்டட் தான். இது வந்து பேர் 1200 வரும். ஃபுல் மெட்டல் பிளாக்கு. இது வந்து ஃபுல் மெட்டல் எல்லோ லேஸு. இதுவும் பேர் வந்து 1200 வரும். இது எல்லாமே தாய்லாண்ட் இம்போர்ட்டட் கப்பீஸ் தான். ஸோ ரேட் வந்து பயங்கரமாக இருக்கும். நல்லா கப்பி லவர்ஸாக இருந்தீங்கன்னா இது இந்த ரேட்டுக்கு வாங்கிறதுக்கு ஒர்த்து. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஹாபிக்கு வளர்க்குறது, பிஸ்னஸ்க்கு வளர்க்குறது கம்மி ரேட்டில் வளர்க்கலாம். இது ஹாபிக்கு வளர்க்குறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக வளர்க்கலாம். இது வந்து கோய் கப்பிலேயே எலக்ட்ரிக் ப்ளூ. இதுவும் பேர் 1200 வரும். இதுவும் 1 வீக்கில் இல்லை ஒரு 10 நாளில் குட்டி போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இது எடுத்திங்கன்னா போனஸோட குட்டி சேர்த்து வரும் உங்களுக்கு. இது மல்டி ரேட். இதுவும் பேர் 1200. இது வேணும்னா இது சொல்லுங்கள். டம்போ இயர் கப்பி. இது வந்து பேர் வந்து 200 ரூபா வரும். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற ரேட். அவ்வளோதான். ஒரு வழியாக எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த வீடியோவில் ஞாபகப்படுத்துங்க, சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒன்று தான் கேட்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆர்டரை சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. 24/7 எப்போ வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.